இது ஒரு ஜோக். இதுக்கு நான் சிரிக்கணுமா இப்போ? ஜோக் இல்ல, உண்மையாவே சொல்றேன். இல்ல இப்ப இதுக்கு நான் சிரிக்கணுமா? இல்ல சிரிக்கலாம். சரியான சிரிப்பு வருது, சரியான சிரிப்பு. பாக்கிறதுக்கு செம்ம காமெடி பீஸா இருக்கு. அத்தை போ, எப்படி பண்ணுவீங்க? நேரோ எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எச்சு வைக்காம கொஞ்சம் ஓபன் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். கோவப்படாத, ஓபன் பண்ணி கொடு. எல்லாத்துக்கும் கோவப்பட்ட அப்படி பார்த்து போய் இல்ல சரி இல்ல, சில நேரம் வந்து எல்லாம் ஓபன் பண்றப்போ கொட்டிரும். அதனால ஓபன் பண்ணு. என்னத்த முழிச்சிட்டு இருக்க? கனவா கண்டுட்டு இருக்க? என்ன நீ வர வர ரொம்ப கோவப்படுற சிங்கம். ஓபன் பண்ணி கொடு, எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஓபன் பண்ணு. தபா 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 தபா. இதுக்குள்ள கத்திக்கிட்டே இருக்கு இந்த நேரம். தபா தபா தபா. போவாத, ஏய் போவாத, போவாத. ஹைடா. ஐடா. என்ன சொல்றீங்க? இல்ல ஷூட் தான் போறோம். நான் ஒன்னு சொன்னா வந்து தப்பா எடுத்துக்க மாட்டியா? கண்ணாடி போட்டுட்டு ஸ்டைலு. ஆனா இப்ப நான் ஒன்னு சொல்லுவேன், கோச்சிக்காத, பரவாயில்ல, அது இருக்கட்டும். அந்த கார் டோரை மட்டும் கொஞ்சம் மெல்ல க்ளோஸ் பண்றியா? நீதான் நீங்க சொன்ன மெல்ல க்ளோஸ் பண்ண முடியாது. அது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அந்த டொம்மு டொம்முன்னு அடிக்கிறது வந்து எனக்கு ஆக்சுவலா வலிக்குது. எதுவும் தப்பா எடுத்துக்கதான். நான் வந்து எதுவும் வந்து சும்மா ஒரு கேஷுவலா ஃபன் ஆக்சுவலா இது வந்து ஒரு ஸ்டைலுக்கு போடுறேன். என் தம்பி மட்டும் வரான். ஆக்சுவலா வரட்டு வந்தோன்னு சேர்ந்து கிளம்பிடலாம். ஓகேவா? வண்டியில பெட்ரோல் இல்ல, கார் மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன். பிரச்சனை இல்ல. இப்போ வந்துருவான். 5 நிமிஷம். ஒரு 5 நிமிஷம் வண்டியில பெட்ரோல் வேற இல்ல, கையில காசும் இல்ல. வந்தான்னா கொஞ்சம் அப்போ ஆன் பண்ணுவோம். ஓகே? அடிக்க கூடாதுன்னு சொல்ல தெரியுதுல. பெட்ரோல் போட தெரியாதா காருக்கு? இப்போ மனசு அப்படிலாம் அடிக்காதா? சரி விடு, நீ வேணா பெட்ரோல் பல்க் அங்கதான் இருக்கு, நீ வேணா காசு கொடுக்குறியா? சரி ஓகே, ஒன்றும் இல்லை. அந்த டேஷ்போர்டில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்கும், வரது வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருப்போம். ஸ்நாக்ஸ் மட்டும்டா. அதான் என்ன ஸ்நாக்ஸ்? அது இல்ல அந்த ஸ்நாக்ஸ். அது இல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் அது வந்து எல்லா கார்லயும் இருக்கும். ஸ்நாக்ஸ் எடு, ஸ்நாக்ஸ். எனக்கு தாங்க. சரி ஸ்நாக்ஸ். ஓகே. உனக்கு கொடுக்கல ஸ்நாக்ஸ். ஆக்சுவலி எனக்கு வாங்கி வச்சிருந்தேன், எனக்கு பசிக்கும். அது மட்டும் ஓபன் பண்ணி மட்டும் கொடுக்குறீங்களா கொஞ்சம்? இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. சீரியஸா நான் உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி வைக்கல, எனக்கு கொஞ்சம் பசிக்குது. நான் சாப்பிடல. யாரையும் பிடிக்காது எனக்கு. சாப்பிட்டா என்ன, சாப்பிட ஓபன் மட்டும் பண்ணி கூட. என்ன பார்த்தா அப்படியே தெரியுது, நான் பசி பட்டியோட இருக்கிறேன். நீ வாங்கி கொடுத்த சாப்பிடுற மாதிரி இருக்கிறேன். எச்சு வைக்காம கொஞ்சம் ஓபன் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். எச்சு வைக்காம ஓபன் பண்ணா இந்தாங்க நீங்க ஓபன் இல்ல ஓபன் இல்ல, கையில நான் இது வச்சிருக்கேன். எப்படி வந்து இது பண்ணலாம்? ஆடுறாவன் கோமுட்டி மாதிரி இருக்கேன். கோவப்படாத, ஓபன் பண்ணி கொடு. எல்லாத்துக்கும் கோவப்பட்ட அப்படி பார்த்து போய். கையில பைக்கும் கரப்பாம்பூச்சி மிஸ்ஸியும் இருந்தா யாரு வேணா மறக்கலாம்னு நினைக்காத. சில நேரம் வந்து எல்லாம் ஓபன் பண்றப்போ கொட்டிரும். அதனால ஓபன் பண்ணு. என்னத்த முழிச்சிட்டு இருக்க? கனவா கண்டுட்டு இருக்க? என்ன நீ வர வர ரொம்ப கோவப்படுற சிங்கம். அப்படியே பாக்க பேசாத. கூலிங் கிளாஸ் பாக்க அம்மான மாதிரியே இருக்கு. ஆக்சுவலி நான் கொஞ்சம் கண்ணாடியை கழட்டிட்டேன்னா கொஞ்சம் கோவப்படுவேன். இப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, என்னன்னு தெரியல. மைண்ட் எதை நினைச்சாலும் கோபமா வருது. எனக்கு என்னன்னே தெரியல. இன்னைக்கு ஓபன் பண்ணி கொடு.
என் சிரிப்பா வருது நீ பண்றதெல்லாம் பார்த்தா. உண்மையாவே பைத்தியம் முடிச்சிட்டேன்னு உனக்கு இன்னைக்கு. ஓபன் பண்ணி கொடு, எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஓபன் பண்ணு. காருக்குள்ள குப்பை போடக்கூடாதுல்ல. குடு, என் கையில கொடு, நான் போடுறேன். குப்பையவா? நான் தானே டஸ்ட்பின், என்கிட்ட குடு, நான் வச்சுக்கிறேன். நீ வச்சுக்கிறியா? நான் சாப்பிட்டு பேப்பர் தரேன் வச்சுக்கோ. சாப்பிடியா? ஏய் இங்க பாரு, ஒரு நிமிஷம் பாரு. அது நான் உனக்கு வாங்கி வைக்கல, எனக்கு வாங்கி வச்சிருக்கேன். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு உனக்கு நான் வந்து இங்க பாரு, நான் உனக்கு வாங்கி வைக்கல, உனக்கு நான் போ. 2 பிஸ்கட் தானே. எனக்கு என்னன்னு தெரியல, யாரை பார்த்தாலும் ஒரு மாதிரி கோவமா வருது. எனக்கும் அந்த மாதிரி வருவான் தான். நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? என்ன பண்ணுவா? கழுத்தை கடிச்சு துப்பிடுவேன். புதுசா இருக்காங்க. ரொம்ப நல்லா வர வர ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. நான் பசிக்குதுன்னு சொல்றேன், எனக்கு வச்சிருந்த இப்படி வந்து இதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பசிக்குதுன்னா வீட்டுல இருந்து சாப்பிட்டு வரணும். ஷூட்டுக்கு போலான்னு தெரியல, அறிவு இல்லையா? நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுதா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது நான் வந்து எனக்காண்டி வாங்கி வச்சிருந்தேன்னு சொன்னேன். வச்சுக்கோ. நான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. சாப்பிட்டா சாப்பிட கூடாது. அப்படி சாப்பிட கூடாதுங்க. ஏங்க சாப்பிட கூடாதுங்க? அது நான் சாப்பிடுவேன். சரி, வரது வரைக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டல, ஒரு பாட்டு பாட. நான் பாடவா? பாரு. எனக்கு கேட்க விருப்பம் இல்லை. இன்னும் புரியலையே. எனக்கு மட்டும் புரிஞ்சா? சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல. பரவாயில்ல, நான் பாடுவேன். பாரு. எவண்டி உன்னை பெத்தாம் 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 கையில கச்சா செத்தா 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 செத்தா. எங்க அப்பா அதுலயே செத்துட்டாரு. ஜூஸ் குடிச்சேன்னா அதான் கேட்டேனா? சாரி, நீ இதே கொட்டிக்கோ, இதே கொட்டிக்கோ, நீயே கொட்டிக்கோ. எனக்கு வேணாம், எனக்கு வேணாம், எனக்கு வேணாம், வேணாம். கொட்டிக்கோ, கொட்டிக்கோ. கொட்டினாலும் சாப்பிடதான் வேணும். சோத்து முட்டை. ஸ்நாக்ஸ்ல எனக்கு யாரும் கை வச்சா எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேது. நீ வந்து கொடுத்து ஸ்நாக்ஸை கொடுத்துரு ப்ளீஸ், கை செஞ்சு கொடுத்துரு ப்ளீஸ். எல்கேஜி பிள்ளையா நீங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு என் ஸ்நாக்ஸை கொடுங்க. எல்கேஜி பிள்ளை மாதிரியே பண்றல நீ. குழந்தைன்னு நினைப்பேன், நீ குழந்தைய மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கியா? குரல் வளத்துக்கே கோடி ரூபா கொடுக்கலாம், 10 ரூபா தான் இருக்கு. நான் நினைக்கிறேன் நீ தான் அப்படி நினைச்சிட்டு இருக்க. சாப்பிட்டு இருக்கிறவங்க ஸ்நாக்ஸை வந்து புடிங்கி சாப்பிடுறீங்க. கொஞ்சம் கூட உனக்கு அறிவு, மேனஸ், வெங்காயம், கத்திரிக்காய், தக்காளி அந்த மாதிரி புடிங்கிட்டு இருக்க தெரியுமா? நான் அதெல்லாம் நீ இப்போ கதைக்கு வா. நான் வந்து புடிங்கி தின்னேன், அதெல்லாம் கிடையாது. இப்போ ஏன்ட்டு இருந்து எதுக்கு புடிங்கிட்டீங்க? வெக்கமா இல்லையா? கூச்சமா இல்லையா? எதுவுமே இல்லை. இப்படி வந்து ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்க ஸ்நாக்ஸை புடிங்கி பேசிக்கிட்டே இருக்கேன், தின்னுக்கிட்டே இருக்கே, கொஞ்சமாவது கூச்சமா இல்லையா? அதான் 2 தான் இருக்கு. என்ன பண்ண போறோம்? சைக்கோவா இருக்கியால. ஆக்சுவலா இது எதுக்கு வாங்கி வச்சங்கிறதே நீ வந்து என்னை வந்து மறக்க வச்சுட்ட. இங்க பாரு, உன்னை பார்க்க வச்சு திங்கணும்னு தான் நான் வாங்கி வச்சேன். பார்க்க வச்சு திங்கணும் காசு தான் செலவு பண்ணிருக்கியோ? தயவுசெய்து எனக்கு அந்த மாதிரி பையன் நான் கிடையாதுக்கா. நான் தின்னுட்டு இருந்ததுதான் நீ பாத்துட்டு இருந்தா நினைக்கிறேன். நீ காசு செலவு பண்ணதே வேஸ்ட். என்ன ஐயா மூஞ்சில சிரிப்பே காணோம். அதுல இருந்து இந்த 2 கடைசி ஓவரா வாய் பேசினா இதான் நடக்கும். என் ட்ரெஸ்ல இப்படி கொட்டி ஜூஸ் தானே கொட்டுச்சு. அதுக்கே இந்த இடத்து வர கார் உன் உயிர்
என்ன போட்டு உடைக்கிற? மூஞ்சி எப்படி வச்சிருக்க? குளிருது டிஷ்யூ எடு. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் தான் உள்ள 2 டிஷ்யூலாம் இல்ல. அதுல இருக்கு பாரு டிஷ்யூ. டிஷ்யூ கொடுத்துட்டனால நான் வந்து சமாதானம் ஆகல. நீ என்ன ட்ரெஸ்ல இப்ப ஜூஸை கொட்டினதுக்கு நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். மன்னிக்கவே மாட்டேன். சொல்லவே இல்லையா? ஒரு வாட்டி ஸ்னாப்ஸ்ல கைய வையி. பல்ல கடிச்சிட்டு பேசுறேன். சும்மா பேசினாலே பார்க்க முடியாது. பல்ல வேற கடிச்சிட்டு பேசுறியா? முடிக்கிறியோ? வீட்டு பக்கத்துல ஒரு 5 வயசு பையன் இருப்பான். அவன் வந்து இப்படி ஸ்நாக்ஸ் புடிங்கிட்டு இருந்தான். நீ பேசாத, நீ என்கிட்ட பேசாத. நிம்மதியா இந்த உலகத்துல ஒரு ஜூஸ கூட குடிக்க முடியலப்பா. ராபெரி அண்ணன் சிஎமானதும் ஆனாங்களே தவிர இப்படி வந்து ஒரு ஜூஸ கூட என்ன பண்ண போற? வெளியே போடுவேன். உள்ளே போடவா? குப்பையில போடவா? குப்பைய வந்து வெளியில போட்டா நம்ம நாடு வந்து எப்படி வல்லரசு ஆகும் சொல்லு. சுத்தமா இல்லைங்க பாரு. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், என்ன நிம்மதியா நீ சாப்பிட விடாம இப்படி போட்டு என்ன வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இருக்கட்டும், தம்பி எங்க வருவானா என்ன? கிளம்புவோமா மாட்டோமா? உட்காந்து கத்திக்கிட்டே இருக்கு வந்ததுல இருந்து கத்திட்டு இருக்கேன். ஐயோ சாரி சார், நான் கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தேன். நான் ஆக்சுவலி என்ன நினைச்சேன்னு தெரியல. இன்னைக்கு திடீர்னு கொஞ்சம் கோபமா வந்துட்டு இருக்கு. நீ வேற பண்ணது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஆத்திரமா வருது. பார்த்துக்கோ, உன்னை பார்த்தாலே வந்து ஆத்திரம் சொன்னே எனக்கு ஒரு டைலாக் வருது. ஆனா வந்து நான் நினைக்கிறேன் சொல்ல ஏசியை போட்டு விட்டா நல்லா இருக்கும். பேக் எனக்கு முடியாது. நம்ம காலை விட்டு வெளியே போய் இறங்கி நிக்க. காரை லாக் பண்ணிட்டீங்களா? இங்க பாரு. ஆக முடியாது. உன் கார் தானே இது? நான் கார் இல்ல. உன் கார் இல்லையா? திருடிட்டு வந்துட்டியா? போ. நான் திருடிட்டு வந்துட்டேன். நீ திருட்டு பையலா? நான் திருட்டு பையன். தெரியுது பார்த்தாலே. போலீஸ் அங்க போறாங்க பாரு, பிடிச்சி கொடுக்கா. அவன் மேல கோவமா இருக்கேன். இருந்துக்கோல, யாரில் இல்லை. நான் ஏசியை போட்டு விட்டு கோவமா இல்லை. அவனா இதை வேற எடுத்து போட்டுக்கோ அசிங்கமா. அங்கிள் இவனை பாருங்க, ஒரே அசிங்கமா பண்ணிக்கிட்டான். ஒரு பாரு வேட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு போறாரு. சிரிப்பு வரல. எனக்கும் தான் மூஞ்ச பார்த்தா சிரிப்பு வருது. என்ன பண்ண சொல்ற? சிரிக்காம உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ இப்படி 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 இதை பூட்டினா இந்த கதவை தொடர்ந்து எல்லாம் வெளியே போக முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? ஓ, இப்ப இந்த இருக்கா, இதை இப்படி இழுத்து விட்டு திறந்தோன்னு வச்சுக்கோ, வெளியே போயிடலாம். போறியா? உன் பேர் என்ன? சைக்குன்னு வச்சுக்கோல, சைக்குன்னு வச்சுக்கோ, மென்டல்னு வச்சுக்கோ. அந்த இதுல இருந்து மென்டல் வாக்குல பண்ணிட்டு இருக்க நீ. ஏட்டியா இதுக்கு வந்து நம்ம ஒண்ணும் சொல்ல முடியல. உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் அந்த கண்ணாடி போட்டது உனக்கு ஒரு பிரச்சனை? நான் தான் உன்கிட்ட கேட்கணும். ஏசிய போடு போடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். போட்ட மாதிரி எனக்கு தெரியல. பெட்ரோல் விலை 5 ரூபா ஏறுது. அந்த 5 ரூபா குடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இல்லன்னா நீ கார் வாங்கிருக்க கூடாது. புரியுதா? மூஞ்சிகளை பேசுறீங்க. கேவலமா வச்சிருக்கல கண்ணாடிய வேற போட்டு. சரி, இதுக்கு மேல
அதனால என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் வந்து வீட்டுக்கு போறேன் கேட்டியா? நீ எப்படி போறான்னு நானும் பாக்குறேன். இப்படிதான். ஒரு நிமிஷம் ஈரேன். இப்ப என்னதான் உனக்கு இப்போ பிரச்சனை நான் கேக்குறேன். வந்ததுல இருந்து சைக்கு வாக்குல பண்ணிட்டு இருக்க கேட்டியா? என்னதான் உனக்கு பிரச்சனை சொல்லு. எதுக்கு இப்படி கோவப்படுற? ஒரு நிமிஷம் எதுக்கு நீ கோவப்படுற சொல்லு. கிளம்பவும் மாட்டேற, தம்பி வருவான் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கு. இப்ப என்ன, இப்ப ஷூட்டுக்கு போகாம எனக்கு வெளியே போக வேண்டியிருக்கு. அப்பதான் சொல்லிட்டு இருக்கேன் விளையாட்டு மயிர் பண்ணிட்டு இருக்கியா? வெளியில போற மாதிரி இருக்கும், விளையாட்டு மயிர் பண்ணிட்டு இருக்கியா? அதுக்கு ஏன் இப்படி அசிங்கமா பண்றேன்னு எனக்கு தெரியல. சத்தியமா அசிங்கமா இருக்கு. வீடியோ எடுத்து நாளைக்கு ஸ்டோரி போட்டுருவோம். உண்மையாவே அவ்வளவு அசிங்கமா இருக்கு. எங்க பாரு, ஏன் டப்புன்னு அந்த டோரை ஓபன் பண்றதுல இருக்க? நீ வானவிலாம் மாடிட்டு இருக்கியா? ஆனா ஏன் பொண்ணு மாதிரி பண்ணிட்டு இருக்க? அழகா கோபப்படுற தெரியுமா நீ? எதுக்கு கோவப்பட்டு வெளியில போறன்ற? எதா இருந்தாலும் இங்கேயே வச்சு பேசி தீரு. எனக்கு விருப்பம் இல்ல. டோர ஓபன் பண்ணாத. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துட்டு போங்க. ஏசி நீ போடணும்னா ஏசி போட்டேன். வேற என்ன வேணும்? வீட்டுக்கு போறேன்னு. எதுக்கு போறேன்ற? ஷூட்டுக்கு மாதிரி போறானா அப்ப எதுக்கு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்? கத்திக்கிட்டே இருக்க. வந்த நேரத்துல இருந்து கோவப்பட்டுக்கிட்டே இருக்க. ஒரு ஜூஸ குடிச்சிட்டு என்ன குடிக்க விடாம நீ குடிச்சிட்டு என்னோட லேச நீ தின்னுட்டு என்கிட்ட இப்ப கோவப்படு. ஆமா, என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் கோவப்படு. இதுக்குள்ள கத்திக்கிட்டே இருக்கு எந்த நேரம். போவாத, ஏய் போவாத, போவாத. ஏய் ஓய் ஓய், ஒரே நிமிஷம் வாயேன். ஒரு நிமிஷம் இங்க வாங்க வாங்க. உங்க என்ன பிரச்சனை? நீதான் பிரச்சனை. நான் உனக்கு என்ன பண்ணேன்? சைக்குமாய் கத்துற. இன்னும் கத்த மாட்டேவா? இன்னும் கத்த மாட்டேன். சத்தியமா கத்த மாட்டேன். சத்தியமா கத்த மாட்டேன். ப்ராமிஸ். ஷூட்டுக்கு போறோம். சாரி இன்னும் ஷூட் தான் போறோம். இப்போ டைரக்டா கிளம்பிடு. சரி. கண்ண டோரை தான் மெல்ல மூடி. சுத்தி சுத்தி வாழ்வேன் உன்னை மட்டும் தான் உன் மனதை எனதா